ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கேப் ஆயிடுச்சு. ஆமா. நிறைய விஷயங்கள் பாருங்க உங்க கமெண்ட் செக்ஷன்லேயே போட்டிருந்தாங்க. இந்த கேது வந்ததுலேருந்து ஒரே பிரச்சனையா இருக்குங்க, குழப்பமா இருக்கு, ஏதோ ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்கு, நம்ம என்ன நினைச்சாலும் நடக்க மாட்டேங்குது, ஆப்போசிட்டா நடந்துருது, இது கேதுக்கு ஒரு வழி இல்லையா அப்படின்னு நம்ம நேயர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் குறிப்பா சொல்லணும்னா ஒரு 3 ராசிங்கய்யா: சிம்மம், தனுசு, மேஷம். 3மே நெருப்பு ராசியா இருக்கு. ஸோ கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு விடிவு சொல்லுங்க அப்படிங்கிறது. நீங்க கேதுவை பத்தி ஃபர்ஸ்ட் உங்களோட புரிதல்ல கேதுனா யாருங்க? இப்ப கேது ராகு கேதுங்கிறதுல வந்துதான் ஒரு பாட்டு கேது இருக்கு. இப்ப அந்த கேது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ராகு வந்து என்னன்னா பெருசா தூக்கி வச்சு கீழே விடுவாரு. கேது எடுத்த உடனே அடிதான். அதாவது என்னன்னா, இப்போ கேது ஒரு பெயர்ச்சி நடக்குது ஒருத்தவங்களுக்கு வந்து ராசியிலயோ லக்கணத்திலயோ வருதுன்னா, அந்த கேது போகிறப்ப அவங்களுக்கு ஒரு 50 வருடம் அனுபவம் கண்டிப்பாக இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு அவங்க பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. யாருக்கெல்லாம் வந்து அஷ்டம சனி முடிஞ்சவங்களை போய் கேளுங்க, அவங்க படாத பாடு பட்டு அதுக்கப்புறம் ஒரு புரிதல் வருது இல்லைங்களா. அதுக்கு முன்னாடி பக்கத்துல பார்த்துருப்பாங்க, ஃப்ரெண்டை பார்த்துருக்கலாம், அப்பாவை பார்த்துருக்கலாம், தாத்தா பார்த்துருக்கலாம், இந்த மாதிரி பார்த்துருக்கலாமே தவிர தனக்கு ஏற்படும் போது வர்றதுதான் ஒரு பெரிய புரிதல் வருது. ஸோ அந்த மாதிரி கேது வந்து என்னன்னா எல்லாத்தையும் சரி செய்யறது. இப்படி இவங்க பெருசா பண்றீங்களா, கேதுவோடைய காரகத்து இல்லாமல் நீங்க என்ன பண்ணீங்கனாலும் அதை கட் பண்ணி உட்கார வைக்கணும். நீ இவ்வளவு தூரம் போனீங்கன்னா இது நடக்கும், இதை பண்ணினா இது நடக்கும். இதே ராகன் ஒன்று போறைய இன்னும் மேல போகும், இன்னும் மேல போகணும், அங்கிருந்து கை விட்டுரும். கேது ஆரம்பத்திலே கட் புகழ். இப்போ ஒருத்தர் உச்சி பெரும் புகழ்ல இருக்காரு, புகழ்ல இருக்காருன்னா கையை பிடிச்சி இழுத்து விட்ட மாதிரி ஆயிருதுங்க. ஆமா கண்டிப்பா. அதான் இப்ப வந்து என்னன்னா உங்களுக்கு ராகு வந்து அதீத வளர்ச்சி, கேது வந்து என்னன்னா கட் பண்றது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. எல்லாமே கட் பண்றது. நீங்க நல்லா பிசினஸ் போகுது, கட் பண்றது. ஃபினான்ஸ் வராது, ஃபினான்ஸ் வரலைன்னா டிப்ரெஷன் போகும், டிப்ரெஷன் ஆனே கரெக்டா இருந்து டெசிஷன் எடுக்க முடியாது. சிம்பிள் அவர் பண்ண ஒரே வேலை தொழிலை கட் பண்றது, ஜாப்பை கட் பண்றது. ஜாப்ல இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அந்த இடத்துல ஏற்படக்கூடிய டிப்ரெஷன், அந்த டிப்ரெஷனால நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள், அதனால வீட்டுக்குள்ள வரக்கூடிய சண்டைகள், ஃபினான்ஸ், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு இன்டெப்தா போகக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போ இன்னும் ஒரு சில விஷயம் புரிதல் நல்லா சொல்லணும்னு வந்து பாத்தீங்கன்னா, ஆனா சமீபத்துல நடந்த ஒரு விஷயம், அவரு விஜய் அவருடைய விஷயங்களுக்கு நடந்தது. அவருக்கு இப்போ சுக்கிர திசை, சுக்கிரன் கேது சேர்க்க. இப்ப சுக்கிரன் கேதுன்னா ஒரு இதுல இருந்து கட் பண்றது, டப்புன்னு சினிமால இருந்து விலகிறாங்கிறாரு. சினிமா ஃபீல்டுனாலே சுக்கிரன் ராகு தான் வரும். இப்போ ஒரு அரசியல் பயணத்துல ஒண்ணு பண்றாங்க, அதுலயும் கட் பண்ணி உட்கார வச்சிருச்சு. ஸோ அப்ப அந்த கேது அப்படிங்கிறது இப்போ ஒரு திசா புத்தியில் இருந்தாலும் சரி, கோச்சாரத்துல வந்தாலும் சரி, அந்த காலகட்டங்களை நம்மளே ஒரு இடத்துல கட் பண்ணும். அந்த கட் பண்றதுனால வரக்கூடிய டிப்ரெஷனை நம்ம அனுபவிக்கணும். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, சிம்மம், தனுசு, மேஷம், தனுசு. இப்ப அந்த ராசினாலே அங்க சந்திரன் இருக்கும். இப்ப சந்திரன் மனோகாரன். இப்ப அங்க போறங்காட்டி முதல்ல டிப்ரெஷன் வரும். நீங்க எதையும் அதிகமா நினைக்கிறீங்களோ, எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதுலதான் கை வைக்கும். சந்தேகம் இதெல்லாம் வந்துருங்களா? சந்தேகங்கிறது வந்து என்னன்னா குழப்பம், குழப்பம்னு நம்ம சொல்லலாம். இப்போ வந்து இந்த இடத்துல இது பண்றது சரியா இல்லையா, இல்ல இவங்க இது பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையா, ஒரு ராங் இன்வெஸ்ட்மெண்ட், நான் தனிமையா இருந்துக்கிறேன், எனக்கு யாரும் வேண்டாம். ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான, இப்போ நல்லா பிசினஸ் போயிட்டு இருக்கு உங்களுக்கு, நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்கா இன்னொன்னு ஆரம்பிப்பீங்களா, இல்ல அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். அப்ப அந்த காலகட்டங்கள் யாராவது வர்றது, இந்த மாதிரி போடலாங்கிறது, அங்க போட்டு அவங்க கொடுக்காம இருக்கிறது, கோர்ட்டு கேஸ் அலையிறது, ஒரு டிப்ரெஷன் இந்த மாதிரி இருக்கிறது. அப்ப திடீர்னு கொஞ்சம் நிம்மதிக்காக ஆன்மீகத்தை தேடி போறது, நண்பர்கள்ட்ட இருந்து விலகி இருக்கிறது, பேசாம இருக்கிறது, இது எல்லாமே இந்த ராசிகளுக்கு கண்டிப்பாக நடந்துட்டு இருக்கும். அது சிம்மத்துக்கு கொஞ்சம் நஞ்சம் அடிங்களாயா? சிம்மத்துக்கு அடிஷ்னலா அஷ்டம சனி வேற. அதனால அவங்க இந்த காலகட்டத்தில் செய்வதை ரொம்ப 1க்கு 100 தடவை, நார்மலா ஒரு தடவை செக் பண்ணாங்கன்னா 100 தடவை பார்த்து பண்ணணும். ஷேர் மார்க்கெட் பக்கம் போயிடக்கூடாது, புது தொழில் இப்போ ஆரம்பிக்க கூடாது, பணம் இன்னொருத்தரை நம்பி கொடுக்க கூடாது. அது 50 வயசு வாட்டியா இருந்தாலும் சரி, 5 ரூபா வாட்டியா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இன்னொருத்தர்கிட்ட இருந்து கடன் வாங்கக்கூடாது. அந்த பணம் லாஸ் ஆயிரும். எந்த மாதிரி தொழில் பண்ணாலும் என்ன பண்ணாலும் இடுப்புக்கு கீழே காலுக்கு கீழே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். தெளிவான முடிவு எடுக்க முடியாது. அப்ப நம்ம ஒரு குருநாதர்கள் வச்சுக்கணும், இல்லை ஒரு ஜாதகத்தை ஒரு பிரசனமா கேட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுத்து அதுக்கப்புறம் செயல்படுறது ரொம்ப நல்லதா இருக்கும். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும். மேஷம், தனுசு இவங்களுக்கு வந்து நான் முதல்ல சொன்னதுதான். இதுல 3லயே அதிகமான பாதிப்பு அப்படின்னா சிம்மம் தான் நம்ம சொல்லணும். இப்ப இந்த மாதிரியான காலகட்டத்துல ஸோ ஆன்மீகத்தில் நம்ம அதிகமாகும், கடவுளை வழிபடுறது. இப்போ சிம்மத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா சிவன்,
சிவன் வழிபடுறது இதுல இருந்து கொஞ்சம் தாக்கம் குறையும், தாக்கம் வந்து கம்மியா இருக்கும். கருமையாகுங்க. ரெண்டாவது பற்றற்று இருங்க, அவ்வளவுதான், சிம்பிள். அந்த உங்களுடைய ராசி டிகிரி லக்கண டிகிரி தாண்டுற வரைக்கும் உங்களுக்கு எதுல ரொம்ப அதிகமா பிடிக்குமோ அதை பற்றற்று இருங்க. கார் ரொம்ப பிடிக்குமா, காரை கொஞ்சம் அளவா யூஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கிறது. வெளியில என்டர்டைன்மெண்ட் ட்ரிப்பு போக பிடிக்கும், இல்ல எனக்கு வந்து என் மனைவி பிடிக்கும், இந்த மாதிரி இருக்குன்னா அந்த காலகட்டங்கள் நீங்களே பற்றற்று இருந்தாலே போதும். ஓகே, இந்த காலகட்டங்கள் பற்றட்டுனா அதுக்காக பேசாமல் இருக்க சொல்ல, ஒரு அளவா பேசிட்டு அளவா வச்சுக்கிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பொழுது பெரிய அளவுல பராது. அப்புறம் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறது, இதை நான் முடிச்சிருவேன், இதை நான் பண்ணிடுவேன், நான் அடுத்து ப்ரொமோட் ஆயிடுவேன் ஜாப்ல, பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறனாலும் பிரேக் பண்ணும். இது கூட சனியும் இருந்தால் இவ்வளவு தூரம் வருங்கிறத நம்பி ஏமாந்து இருக்கிற வழி ரொம்ப பெருசா இருக்கும். சனி கூட இருந்தா, சனி பார்த்தால் வெறும் கேது வர்றது சனிக்கேதா வரும் பொழுது இது எனக்கு கிடைச்சிரும், உச்சத்துக்கு போயிடும், விரக்தின் உச்சத்துக்கு போயிடும். அது நடக்காதங்கிறத விட இது நடந்துரும் சொல்லி அதை வாழ்ந்துருவாங்க. அந்த வாழ்ந்துட்டு இருக்கிறத ஏமாற்றத்தை தாங்க முடியாத பெயின் தான் ரொம்ப இருக்கு. வெறுக்கேது கூட நம்ம விஷயத்தை அறிவை ஞானத்தை கொடுத்துட்டு போகும், சனிக்கேது ஏமாற்றத்தோட சேர்ந்து கொடுத்துட்டு. அடுத்து பாத்தீங்கன்னா தனுஷ் இங்கயா. இப்ப தனுஷ் வந்து மெயினா நம்ம என்னன்னா ஒரு 9ஆம் இதா வந்து பார்க்கணும். தனுஷுக்கும் சேம் நம்ம சொல்றதுதான். இப்ப நான் என்ன சிம்மத்துக்கு சிவனை சொன்னோம், தனுஷுக்கு முருகர் கெட்டியா நம்ம பிடிச்சுக்கணும். அது வழிபடும் பொழுது இதோடைய தாக்கத்துல இருந்து நம்ம இது பண்ணலாம். தனுஷை பொறுத்த வரைக்கும் இந்த டைம்ல இன்ட்யூஷன் சொல்றது எல்லாம் கரெக்டா இருக்கும். தனுஷ் ராசிக்கு இப்போ லக்கணத்தை நோக்கியோ ராசியை நோக்கியோ கேது வரும்போது அவங்க சொல்ற இன்ட்யூஷன் எல்லாமே கரெக்டா இருக்கும். பட் அதுபடி செய்ய முடியாது, குழப்பங்கள் ஏற்படும். நான் என்ன சொல்றேன்னா, முடிஞ்சால் விரதம் இருங்க, விரதமே இருக்க முடியலையா முருகர் வழிபடுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது இந்த நம்மளுக்கு வரக்கூடிய குழப்பங்கள், டிப்ரெஷன், இன்னொருத்தரனால இப்ப பெரும்பாலும் இந்த தனுஷை பார்த்தீங்கன்னா நம்பி ஏமாந்து போனவங்க தான் இருப்பாங்க. இதை அவன் பண்ணிடுவான்னு நினைச்சா போச்சு, இவன் இதை கொடுத்துருவான்னு நினைச்சா போச்சு, இந்த வீடு வாங்கலாம்னு நினைச்சா கிடைக்கல, இந்த ஜாப் இது போயின்னு நினைச்சா கிடைக்கல, இந்த மாதிரியே எப்பதான்டா வாழ்க்கையில முன்னேறணுங்கிற ஒரு மன உளைச்சல்லையே போயிட்டு இருக்கிறது தனுஷ். அந்த ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்காம இருக்குது உங்களுக்கு. அப்ப நம்ம என்னன்னா கொஞ்சம் ஆன்மீக ரீதியாக அதை கொஞ்சம் மூவ் பண்ணும் பொழுது இன்னும் நிறைய விஷயங்கள் தடுக்க முடியும். நெகட்டிவ். அடுத்து மேஷம். மேஷம் ஃபர்ஸ்ட் சிம்மம், செகண்ட் தனுஷ், மூணாவது தான் நான் வந்து மேஷம் சொல்லுவேன். பாதிப்பு ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் 7.5 சனி வேற இருக்கு, கொஞ்சம் ரொம்ப பயந்துக்கலாம் வேண்டியது இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, அங்க இருக்கிற கிரகத்தை பொறுத்து நம்ம இன்னும் பலன்கள் நம்ம சொல்லுவோம். இப்ப நம்ம ஜென்ரலா ராசிக்கு தான் பாக்குறோம், கிரகத்துக்கு இருக்குன்னு பார்க்கும்பொழுது தெரியும். சேம் மனநிலைகளை பாதிக்கும். பட் அவங்க வந்து அதை கேர் பண்ணிக்க மாட்டாங்க. மேஷம் வந்து கேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஹெட் பெயின், தலைவலி, சைனஸ் தொந்தரவு, சளி தொந்தரவு, காய்ச்சல் வர்றது, இந்த மாதிரியான அஃபெக்ட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா டிராவலிங் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். இது மட்டும் மேஷம் பார்த்துக்கிட்டாலே போதும். அவங்களுடைய பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, இவங்க சிவன் வழிபட்டாலும் ஓகே தான், முருகர் வழிபட்டாலும் ஓகே தான். அது அவங்களுடைய மனசுக்கு எது திருப்தியோ அதை வழிபடும்போது ரொம்ப ரொம்ப இன்னும் கம்மியாகும். பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்ப நம்ம சிம்மத்துக்கு சிவன் உறுதியா சொல்றோம், தனுஷுக்கு வந்து முருகர் சொல்றோம். பட் மேஷத்துக்கு யாரை வேணா கும்பிடலாம். அது அவங்களுடைய மனசுக்கு திருப்பி. ஒருத்தவங்க திருவண்ணாமலை போயிட்டு இருந்தா எனக்கு நல்லா இருக்கு, திருவண்ணாமலை போயிட்டு, இல்லை எனக்கு முருகரை கும்பிட்டா நல்லா இருக்கும், முருகரை கும்பிடலாம். வந்து கோச்சார ரீதியாக நம்ம பார்த்துட்டோம். இன்டெப்தா சில கிரகங்கள் வந்து அந்த இடத்துல இருந்துச்சுன்னா எஃபெக்டிவா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஐயா. அப்படி இருக்கும்போது கேது கூட சூரியன் இருந்தார் அப்படின்னா எந்த வித பலன்கள் இருக்கும்? அந்த 3 கட்டத்துல சூரியன் இருக்கு, தனுசு, மேஷம், சிம்மம், இந்த 3 ராசிக்காரங்க லக்கணக்காரங்க அந்த இடத்துல சூரியன் இருக்கு. சூரியன் இருக்க பட்சத்துல அரசாங்க வேலையில இருந்தாங்கன்னா அதுல பிரச்சனை வர்றது, அப்பாக்கு பையனுக்கும் சண்டை வர்றது, கொஞ்சம் சரியில்லாம இருக்கிறது, பேச்சுவார்த்தைகள் தவறா போறது, அப்பாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது, கவர்மெண்ட் இருந்து ஏதாவது நம்மளுக்கு இஷ்யூஸோ இல்லை நோட்டீஸோ இந்த மாதிரியான வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. அது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அதிகமான பாதிப்பு மற்ற 2 ராசி கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா ராசி அதிபதியே சூரியன். அப்ப என்னன்னா அவங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு போய் விடுறதுக்கான அந்த மாதிரி வாய்ப்பு. ஆமா, இப்ப இந்த கிரகத்தை பொறுத்த வரைக்கும் அப்பா மேல கொஞ்சம் பற்றற்று இருந்த போது பெருசா தொந்தரவு இருக்காது. அப்போ வேற ஊர்ல இருக்காரு, நான் வேற ஊர்ல இருக்கேன், நான் ஃபாரின்ல இருக்கிறேன், நான் யூகேல இருக்கேன், அப்பா இந்தியால இருக்காரு, இல்ல அப்பா வந்து திருப்பூர்ல இருக்கிறாரு, நான் கோயம்புத்தூர்ல இருக்கிறேன், கொஞ்சம் பாக்குறது கம்மியா இருக்கிற பட்சத்துல தாக்கங்கள் குறையும். சிறப்பு. அடுத்து சந்திரன் இருந்ததுன்னா சேம் அப்பாக்கு என்ன சொன்னா அது அப்படியே அம்மாக்கு,
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக. உணவுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். வார்த்தைகள் சொல்லு வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து தவறா போறதுக்கு, காப்பாற்ற முடியாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தண்ணி சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். மோட்டார் ரிப்பேர் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சந்திரன் இருக்கும் பொழுது வரும். அடுத்து செவ்வாய்ங்கய்யா. செவ்வாய் சகோதரர், லேண்டு சம்பந்தமான பிரச்சனை. மேக்சிமம் செவ்வாய் வந்து இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, இப்போ வீடு வாங்கணும், லேண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தப்பான லேண்டு, தப்பான வீடு வாங்குவாங்க. லேண்டு விற்கணும், வீடு விற்கணும்னு நினைக்கிறவங்க வித்துருவாங்க. அதுல ஒரு பிரச்சனையோட நான் எதிர்பார்த்தது இல்லாம கொஞ்சம் மன உளைச்சல் ஆகி விற்கிற மாதிரியான சூழல் வரும். அதுக்கப்புறம் சகோதரர், அவர்களுக்கு பிரதர் இருந்தால் அதுல அவங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம், அதாவது சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பல்லு சார்ந்த பிரச்சனைகள், பல்வலி இந்த மாதிரியானது, பல்லு புடுங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே டென்டல் ஓரியன்டான இஷ்யூஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஐயா அடுத்து குருங்கய்யா. குரு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப சிம்ம ராசி அங்கேயே குரு இருக்குன்னா, சந்திரன் மனோகாரகன், குரு உயிர்காரகன், ரெண்டும் சேர்ந்து பாதிக்கப்படும் போது தான் அது நம்ம ஆட்டோமேட்டிக்கா நான் சொல்லணும், மாலை போட்டுருங்க, கோயில்களுக்கு மாலை போடுங்க, கொஞ்சம் நீங்களே உங்களை கொஞ்சம் கட்டுப்பாடு படுத்திக்கங்க. ஏன்னா நம்ம அது ஒரு வழி கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளே கொஞ்சம் ஆன்மீகத்துல ஈடுபடும் பொழுது கொஞ்சம் தாக்கங்கள் குறையும். எண்ணங்கள் கரெக்டா இருக்கும். எண்ணங்களுக்கு வந்து நம்ம இன்ட்யூஷன் பவர் அதிகமாகுமே தவிர, பட் ப்ரெஷர் நம்ம அது வந்து ஹெவியா இருக்கும். ரெண்டு சைட்ல இருந்து இறுக்கி பிடிச்ச மாதிரி ஆயிரும். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது ஜாதகத்தை எடுத்து பாருங்க. இப்போ உங்களுக்கு அந்த இடத்துல சிம்ம ராசியா, மேச ராசியா, தனுஷா, அந்த குருவோட டிகிரி பார்த்துங்க, இப்போ கேது டிகிரியும் பார்த்துங்க. அதை தாண்டுற வரைக்கும் நீங்க அனுபவிக்கிற ப்ரெஷர் உங்களுக்கு மிகப்பெரிய பாடமா இருக்கும். இப்போ நம்ம இந்த காலகட்டங்களில் என்ன பண்ணணும், அன்னதானம் பண்ணணும், கோயிலுக்கு ஒரு சேவைகள் செய்யணும், கோயிலுக்கு நம்மளால முடிஞ்ச விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது இன்னும் ரொம்ப அடுத்த கட்டத்துக்கு போகலாம். குழந்தைகள் மூலியமா பிரச்சனை வருது. குழந்தைக்கு இப்போ அந்த ஜாதகக்காரருக்கு இருக்கக்கூடிய ஆண் குழந்தைக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், சின்ன சின்னது, குழந்தை ஏதாவது ஸ்கூல்ல பண்ணிட்டு வந்துடுறது, இல்லை சின்ன வயசா இருந்துச்சுன்னா நலங்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். பெரிய பணத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். பெரிய பணம் கையாளும் பொழுது அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சனி. சனி நான் இப்ப பாக்குற மொத்த இதுலயே சனி தான், சனியும் குருவும் தான் ரொம்ப மெயின். அது மொத்த பெரிய பணம் அதுலலாம் கை வைக்கும், ஜாதகரையும் கை வைக்கும் எல்லாம் சொல்லுவோம். சனி டோட்டலா பிசினஸ் லாஸ். வேலைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை போகும். என்னடா நெகட்டிவா சொல்றதுன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இது கேது வந்து இருக்கிறதுனால இந்த பலன்களை நம்ம எப்படி கையாளணுங்கிறக்காக தான் நான் சொல்றேன். கண்டிப்பாக ஜாப் போகக்கூடிய சூழல் இருக்கும். அதை மட்டும் ஜாக்கிரதையாக கையாளுங்க. ப்ரமோட் ஆகிறதுக்கு இருக்கும். ஸோ வேலையில, தொழிலில் ரொம்ப ரொம்ப கவனமாக ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கணும், அந்த சனியோட டிகிரி தாண்டுற வரைக்கும். அடுத்து ராகுங்கய்யா. ராகு ஒன்றும் பெரிய பிரச்சனை பண்ணாது. கேது வந்து ராகு தொடரும்போது ஒரு இஷ்யூஸ் வராது. ராகு எதுகள் அதுகளே எந்த பிரச்சனையும் கிடையாது. சிறப்புங்க. அடுத்து சுக்கிரன் ஐயா. சுக்கிரன் மனைவியோட ஜாக்கிரதையா இருக்கணும். ரெண்டாவது வந்து மொபைல் கீழே விழுந்து உடையும், லேப்டாப் பிரச்சனை வரும், வாஷிங் மிஷின் பிரச்சனை வரும். இந்த மாதிரி வீட்டு சம்பந்தமான எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாமே ப்ராப்ளம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. மெயின் என்னன்னா, மனைவி கிட்ட நம்ம வந்து அந்த காலகட்டங்கள் எப்போ பண்ணதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. பெண் குழந்தை இருந்தால் பெண் குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிப்பில் கொஞ்சம் சுமாராக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். மெயினாக கார் வாகனங்கள் சார்ந்த டயர் பஞ்சர் ஆகிட்டே இருக்கிறது, ஏதாவது சின்ன சின்ன வேலை வச்சுட்டே இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் புது கார் வாங்கக்கூடாது. அது கேது தாண்டுற வரைக்கும் பார்த்து முகூர்த்தம் பார்த்து வாங்கிக்கிறது சாலச்சிறந்து. அடுத்து இறுதியா புதன். புதன் நண்பர்கள்கிட்ட பிரச்சனை. கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சண்டை போட்டு அவர் பிரியணும். புரியுதுங்களா? திடீர்னு லவ் பண்ணலானுங்கிற எண்ணம் வரும் எங்கேஜில் இருக்கும்போது. அதுக்கான காரகன் புதன் தான். ஸோ அதோடைய தாக்கங்கள் திடீர்னு வரும். பட் அது போயிடும். அது எப்படி கோச்சாரம் போயிருமோ அதே மாதிரி அது கட்டாயிக்கும். டாக்குமெண்ட்ல பிரச்சனை வரும். நீங்க வாட்ஸ்அப் அனுப்புற மெசேஜ் இது இப்ப இல்லாம பின்னாடி வந்து ப்ராப்ளம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பொதுவா நண்பர்கள்ட்ட ஜாக்கிரதையா இருந்தா போதும். நண்பர்கள் சொல்றத கொஞ்சம் பார்த்து கவனிச்சு முதலீடு பண்றதா இருக்கட்டும், பணம் கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணினாலே போதுமான அளவு. கருத்து வேறுபாடு கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. டெஃபினட்டா ஆகும் சொல்றேன். இப்போ நம்ம அதனால கரெக்டா பேசிட்டு கரெக்டா பண்ணிட்டு ஒரு ப்ராப்பர் பிசினஸ் பண்ணா கூட, பார்ட்னர்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னா கரெக்டாக இந்த ஒரு காலகட்டங்களில் அக்ரிமெண்ட் போட்டு என்ன இதுதான் பண்ணணும், இது பண்ணக்கூடாதுங்கிறத கரெக்டாக பேசி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சிறப்புங்க. அற்புதமாக சொன்னீங்க. இந்த தேவை பேசிட்டோம். இல்லை என்னன்னா கோச்சார ரீதியாக நம்ம கேட்கறது என்னன்னா ஒரு ரெமெடி, நேயர்களுக்காக ஒரு ரெமெடி மட்டும் சொல்லுங்க. ரெமெடி ஃபர்ஸ்ட் நான் தான் சொல்றேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு எந்த காரகத்து மேல பிடிக்குதோ, ஏன்னா அது அவங்க ஜாதகத்தை பார்த்தா தெரியும். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்னு சொல்றோம். இப்போ நம்மளுக்கு புதன் மேல கேது இருக்கா, பெருமாள் போயிருங்க. குரு மேல இருக்கா, முருகர் போயிருங்க. சூரியன் சனியா
சிவன் வழிபடுங்க, செவ்வாயா லட்சுமி நரசிம்மர் போயிருங்க. இந்த மாதிரி எந்த கிரகத்து மேல கேது வருதோ அந்த சார்ந்த பர்டிகுலர் கடவுளை வணங்கும் பொழுது அதனுடைய தாக்கங்கள் குறையும். இல்லை எனக்கு எதுவுமே இல்லைப்பா எம்டியா இருக்கா, உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போ. வெறும் ராசி மட்டும்தான் இருக்கு, அங்கே கேது வருது, உங்களுக்கு பிடிச்ச மனசுக்கு இங்கே போயிட்டு வந்தால் நிம்மதின்னு எந்த கோயில் தோணாலும் போங்க. குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். குலதெய்வ வழிபாடு இல்லாமல் நம்ம எந்த கோயிலுக்கு போயும் பிரயோஜனம் இல்லை. அதனால குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த ராசிகள் பார்க்கலாம். கண்டிப்பாக. நன்றி.